எனக்கு துணையா இருக்கிற தேவன், யாக்கோபின் தேவன். தன்னுடைய தலைக்கு ஒரு கல்லையும் கையிலே ஒரு தடியையும் கோலையும் எடுத்துக்கொண்டுதான் யாக்கோபு போனான். அவனுக்கு துணை செய்யறதுக்கு யாருமே இல்லை. ஆனா இஸ்ரவேலின் தேவனோ துணையா இருந்தார். அநேக வேளையில் நம்ம வெறுங்கையா நிற்கும் போது, உதவி செய்ய யாருமே இல்லை நிற்கும் போது, நமக்கு வனாந்திரத்தில் கூட வந்து துணை செய்கிற ஒரு தேவன் இருக்கிறார். இந்த காலம் அந்த தேவன் மேல் நம்பிக்கை வைங்க. அவர் நம்பிக்கைக்குரியவர். பள்ளத்தாக்கிலே துணையாயிருப்பார், பாலைவனத்தில் துணையாயிருப்பார். பட்சிக்கிற சத்ருவுக்கு முன்பாக நமக்கு துணையாயிருப்பார். அவர் துணையாயிருந்து நம்மை நடத்துவார். அவர் எனக்கு உதவி செய்வார். அவரையே நான் நம்புவேன். தாவீது ஒரு பலவீனமான ஒரு நிலையில, எந்த ஒரு பாதுகாப்புக்கும் ஒரு வழி இல்லாம, எதிரியை நோக்கி பாய்வதற்கு அவனுக்கு எந்த ஒரு ஆயுதம் இல்லாம ஒரு பெரிய கோலியாத்தை சந்திக்க போகிறான். துணை செய்ய வேண்டியவங்க, அவனை பாதுகாக்க வேண்டியவங்க எல்லாரும் ஓடி ஒளிஞ்சிட்டாங்க. யாருமே முன்னேற வரல. ஆனால் எல்லாரையும் பார்க்கல ஒரு பெரிய துணை அவன் கூட இருந்த. நீ ஈட்டியோடு பட்டயத்தோடு வந்தாலும் சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர், உன்னுடைய ஈட்டிக்கும் பட்டயத்துக்கும் கைக்கும் என்னை தப்புவிக்க என் கூடவே வருகிறார். இஸ்ரவேலின் தேவனுடைய நாமத்தினால் நான் வருகிறேன். அவர் சேனைகளின் கர்த்தர். யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவாரே. எத்தனை பேர் சொல்ல முடியும் இன்றைய காலையில? யாக்கோபின் தேவன் என்னோட்டத்தில் நான் தனிமையில்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. என்னோட்டத்தில் நான் தனிமையில்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார், தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார். நம்புவே இறுதி வரை, ஆமென். நம்புவே இறுதி வரை. Thank you Lord. நன்றி ஆண்டவரே. கரங்களை உயர்த்தி நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே நம்புவே என்ற கவலை இல்லை,
வாழ்க்கை முடிந்தது, மறுவாழ்வு இல்லை என்றால் பாடுவோம். என் பாதையில் எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும், வாழ்க்கை முடிந்தது, மறுவாழ்வு இல்லை என்றாலும், என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும், நம்புவேன் என் இயேசு ஒருவரை. என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும், அப்பா உம்மை நம்புவேன் என் இயேசு ஒருவரை. கரங்களை உயர்த்தி பவுல் கடைசி வரைக்கும் அந்த விசுவாசத்தில் நிலைத்திருந்தார். சொல்லுவார், எல்லாரும் நம்ம விட்டு போனா கூட அவர் மட்டும் என்னை விடவே இல்லை, அவர் கூடவே நின்றார். அழைத்தவர் உண்மை உள்ளவர், அக்கறை கொண்டு சேர்க்கிற வரைக்கும் என்னோடு கூட வருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. படகு எவ்வளவு பெரிய போராட்டத்துல போலாம், எவ்வளவு பெரிய புயல்ல சிக்கலாம், எல்லாரும் ஓடினா கூட அவர் மட்டும் போகவே மாட்டார். பவுலுக்கு அதனால ஒரு நிச்சயம் இருந்தது, கப்பல் சேதமே வந்தா கூட என் ஜீவனை காக்க தேவன் வல்லவர், அவர் துணை நிற்பா, பாடுகளிலே துணை நிற்பா, ஆபத்துல துணை நிற்பா, போராட்டங்கள்ல துணை நிற்பா, என் பிரச்சனைகள் நடுவில் அவர் எழுந்து நிற்பா, என்னோடு கூட நின்று எனக்கு உதவி செய்கிற ஒரு ஜீவனுள்ள தேவன் எனக்கு இருக்கிறார்.